வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவ அமைப்பினர் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்ததால் பரபரப்பு. கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை. சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை துவக்கம். பராமரிப்பின்றி பனிமலையில் பேருந்துகள். PRTCயை சீரமைக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். அமைச்சர் ராஜவேலுவின் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். அமைச்சர் ராஜவேலுவின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ராஜவேலுவிற்கு நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் ராஜவேலுவிற்கு நேரில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் கேடயமும், நீட் தேர்வில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தொகுதியின் அனைத்து மக்களும் அமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு அமைச்சர் ராஜவேலுவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நீட் தேர்வை ரத்து செய்வதோடு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், டெல்லியில் போராடும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்பினர் அறிவித்திருந்தனர். அதன்படி அஜந்தா சிக்னல் அருகே ஒன்று கூடிய 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையில் கண்டன கோஷங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டபடி ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றனர். மிஷின் வீதி வழியாக சென்ற மாணவர்களை காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்து போராட்டத்தை தடுத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து தடுப்பு கட்டைகளை அகற்றிவிட்டு மாணவர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி முற்பட முயன்றதால் காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்து குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். இதனால் போராட்ட இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 250க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றிய அமைச்சர் கல்வி அமைச்சர் பதவி விலகே நிவாரணம் வழங்கி வீடு என்று சொல்லி போராட்டம் நியாயமான போராட்டம் தமிழக முதலமைச்சர் விஜயின் கடைசி படம் என்பதால் கண்களில் கண்ணீருடன் அவரது ரசிகர்கள் ஜனநாயகம் திரைப்பட வெளியீட்டை கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. இதையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் காலை 9 மணி முதல் படம் திரையிடப்பட்டது. திரையரங்குகள் முன்பு திரண்ட ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் விஜயின் பேனர்களுக்கு பாலாபிஷேகம் செய்து தேங்காய், பூசணிக்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி ஆரத்தி எடுத்து மேளதாளம் முழங்க நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர்.
மேலும் ரசிகர்கள் கூறுகையில், விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் மகிழ்ச்சியோடு சேர்ந்து வேதனையும் உள்ளது. சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலாவது அவர் தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டும் என்பதே எங்களின் விருப்பம் என்று உருக்கமாக தெரிவித்தனர். நிலத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மரக்காணம் முதல் கண்டமங்கலம் வரையிலான சாலை விரிவாக்க பணிக்காகவும் மாமல்லபுரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை 332A அமைக்கும் திட்டத்திற்காகவும் கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கும் மேலாக உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றும், நிலங்களை 0 மதிப்பீடாக மாற்றி நில உரிமையாளர்களுக்கு நியாயமான தொகை வழங்காமல் அரசு செயல்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மீண்டும் விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அது சாத்தியமில்லை எனில் தற்போதைய சந்தை மதிப்பின் அடிப்படையில் உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாமல்லபுரம் முதல் புதுச்சேரி வரை தேசிய நெடுஞ்சாலை 332A திட்டத்திற்காக விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பக்கிரிப்பாளையம், வழுதாவூர் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. அப்போது விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் சந்தை மதிப்பை விட 3 மடங்கு இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் நடைமுறையில் மிக குறைந்த தொகை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் மரக்காணம், வழுதாவூர், பக்கிரிப்பாளையம், கண்டமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 4 வழிச்சாலை விரிவாக்கத்திற்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட போதும் அரசு முன்கூட்டியே உரிய அறிவிப்பு வழங்கவில்லை என்றும், நிர்ணயிக்கப்பட்ட இழப்பீட்டு தொகை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு குறைவாக இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். 1 ஏக்கர் நிலத்தின் சந்தை மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் வரை இருக்கும் நிலையில் அரசால் வெறும் 4 லட்சம் ரூபாய் மட்டுமே இழப்பீடாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பது விவசாயிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பெண் விவசாயி ஒருவர், எனக்கு சொந்தமான 1 ஏக்கர் விவசாய நிலத்தை நம்பிதான் எனது 2 மகள்களின் திருமணத்தையும் எனது முதிய வயது வாழ்க்கையையும் திட்டமிட்டிருந்தேன். தற்போது அந்த நிலத்தை அரசு கையகப்படுத்தி வெறும் 4 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ளது. எனது கணவரும் உயிரிழந்து விட்டார். இந்த தொகையில் மகள்களின் திருமணத்தை எப்படி நடத்துவது, மீதமுள்ள வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று கண்ணீர் மல்க தெரிவித்தார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தென்னிந்திய விவசாயிகள் உரிமை சங்கத்தின் நிறுவனர் காண்டீபன், தலைவர் ஆதி சிவா, செயலாளர் வேல்முருகன், பொருளாளர் சந்திரசேகர் மற்றும் விவசாயிகள் வசந்தகுமார், சந்திரவேலு, கோபு, பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு நியாயமான இழப்பீடு வழங்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். என் பேர் இந்திராணி. நாங்கள் பக்கிரிப்பாளையத்தை சேர்ந்தவங்க. எனது 1 ஏக்கர் நிலத்தை எடுத்துன்னு 1,30,000 போடுறீங்க. என் வாழ்வாதாரம் பாதிக்குது. எனக்கு 3 பசங்க. எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இன்னைக்கு வேல்யூ வந்து 60,000 70,000 போகுது ஒரு குழின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அதை நீங்கள் போட்டிங்கன்னா நான் எப்படி குடும்பம் பண்ணி வாழறது? அதுக்கு தகுந்த நிலம் கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு தகுந்த வாழ்வாதாரத்தை எங்கன்னா எனக்கு போட்டு கொடுங்க. நான் எப்படி வாழறது? புதுச்சேரி கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை துவங்கப்பட்டது. புதுச்சேரி கடலோர பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய கடலோர காவல்படை, காவல்துறையினர், இந்திய கடற்படை மற்றும் பல்வேறு பாதுகாப்பு துறைகள் இணைந்து 2 நாட்கள் நடைபெறும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகையை இன்று தொடங்கினர். இந்த ஒத்திகை நாளையும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒத்திகையின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடல் வழியாக சட்டவிரோதமாக யாரேனும் நாட்டிற்குள் நுழைகிறார்களா, தீவிரவாதிகள் அல்லது சமூக விரோதிகள் பதுங்கியுள்ளனரா, சந்தேகத்திற்கிடமான படகுகள் மற்றும் நபர்கள் உள்ளனரா என்பது தொடர்பாக விரிவான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் கடலோர கிராமங்கள், மீனவ குடியிருப்புகள், மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் படகு நிறுத்துமிடங்களில் பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். மீனவர்களின் அடையாள அட்டைகள், படகுகளின் பதிவு ஆவணங்கள் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டதுடன் பாதுகாப்பு நடைமுறைகளும் கண்காணிக்கப்பட்டன. அவசர நிலைகளின் போது பல்வேறு துறைகள் இணைந்து எவ்வாறு செயல்பட வேண்டும், தகவல் பரிமாற்றம் மற்றும் மீட்பு பணிகளை எவ்வாறு விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஒத்திகையில் செயல் விளக்க பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பு துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது நடவடிக்கைகள் குறித்து உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது கடலோர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை மூலம் கடலோர பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதுடன்
அவசர நிலைகளை திறம்பட கையாளும் வகையில் பாதுகாப்பு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் செயல்திறனும் மதிப்பீடு செய்யப்பட உள்ளது. பராமரிப்பின்றி பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தப்பட்டு ஒப்பந்த ஊழியர்களுக்கு 15 நாட்களுக்கும் குறைவாக பணி வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி PRTCயை சீரமைக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக பொதுமக்களுக்கான போக்குவரத்து சேவை தொடர்ந்து குறைந்து வருகிறது. போதிய பராமரிப்பு மற்றும் உதிரி பாகங்கள் இல்லாத காரணத்தால் ஏராளமான பேருந்துகள் பணிமனைகளில் பழுதடைந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக புதுச்சேரியில் நாளொன்றுக்கு சுமார் 4.5 லட்சம் ரூபாயும், காரைக்காலில் 2.5 லட்சம் ரூபாயும் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதன் நேரடி விளைவாக நிரந்தர தினக்கூலி, ஒப்பந்த மற்றும் வவுச்சர் அடிப்படையில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு மாதத்தில் 15 நாட்களுக்கும் குறைவாகவே பணி வழங்கப்படுகிறது. இதனால் அவர்களின் வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டு குடும்பங்களின் வாழ்வாதாரம் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளது. மேலும் PRTCயில் கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஒப்பந்த ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கழக பேருந்தில் பயணம் செய்ய ஃபேமிலி பாஸ் வழங்க வேண்டும். அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் குரூப்பில் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும். அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் முழு மாத ஊதியம் பெறும் வகையில் பணி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். குமுளி வழித்தட பேருந்துக்கு 2 ஓட்டுநர்கள் உடனடியாக நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி PRTC தலைமை அலுவலகம் முன்பு PRTC தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தோழர் ஞானவேல் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தேவநாதன், வடிவேல், தமிழ்ச்செல்வன், கலைவாணன், விஜயராகவன், பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரப்பன், கலிய பெருமாள், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். மயிலம் அடுத்த எடப்பாளையம் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய கோரி மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் பகுதியில் பல்வேறு கிராமங்களில் தற்பொழுது தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மயிலம் அடுத்த சின்ன நெற்குணம் ஊராட்சிக்குட்பட்ட எடப்பாளையம் கிராமத்தில் அதிக அளவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு கிராம மக்கள் அன்றாட தேவை மற்றும் குடிநீரின்றி அவதியுற்று வருகின்றனர். பலமுறை துறைசார் அதிகாரிகளிடம் புகார் மனுக்களை அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி கிராம மக்கள் மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுடைய கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் தினமும் டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வழங்க வேண்டும், தங்களது கிராமத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீர் பற்றாக்குறையை அரசு தீர்த்து வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிவண்ணன் மற்றும் திண்டிவனம் DSP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முற்றுகையில் ஈடுபட்ட கிராம பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடனடியாக கிராமத்தில் நிலவி வரும் தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் முற்றுகையிட வந்த கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பனை மரங்கள் அனுமதியின்றி வெட்டி அழிக்கப்படுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், எனவே விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே பனை மரங்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த பனைமரங்களில் இருந்து பொதுமக்களுக்கு தேவையான பதனி, கற்கண்டு, வெள்ளம் போன்றவை தயாரிக்கப்படுகிறது. மேலும் இந்த பனைமரத்திலிருந்து கிடைக்கும் ஓலைகள் வீடுகள் கட்டவும் பழங்காலம் முதல் இன்று வரையில் பயன்படுத்தி வரப்படுகிறது. இதுபோல் பனைமரங்கள் கோடை, புயல் உள்ளிட்ட பருவகால மாற்றங்களின் பொழுது இயற்கையை பாதுகாக்கும் அரணாகவும் விளங்குகிறது. இந்த பனை மரங்கள் இயற்கையாகவே சாலைகள் மற்றும் ஏரிக்கரைகள், பொது இடங்களில் வளர்ந்து பல ஆண்டுகள் வரை நமக்கு பலன் கொடுக்கும் மரமாகவும் உள்ளது. இந்த பனை மரத்தின் நன்மைகளை தெரியாமல் பொதுமக்கள் மனை பிரிவுகள் அமைத்தல், சாலைகளை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக வெட்டி அழித்து வருகின்றனர். இதுபோல் இயற்கையை பாதுகாக்கும் அரணாக உள்ள பனை மரங்களை வெட்டி அழிப்பதால் சுற்றுச்சூழல் மற்றும் பருவகால மாற்றம் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பல காரணங்களில் பாதிப்புகள் உண்டாகக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.
இதனால் தமிழக அரசு இந்த பனை மரங்களை பாதுகாக்கும் வகையில் தேசிய மரமாக அறிவித்துள்ளது. இந்த பனை மரங்களை எந்த காரணத்திற்காக வெட்டினாலும் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்றாக வேண்டும். மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெறாமல் தனி நபருக்கு சொந்தமான இடத்திலோ அல்லது பொது இடத்தில் இருக்கும் பனை மரங்களை வெட்டினாலோ தீ வைத்து அழித்தாலோ அவர்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சார்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாணையும் வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த அரசாணையை கண்டுகொள்ளாமல் ஒரு சிலர் பாதுகாக்கப்பட வேண்டிய பனை மரங்களை வேரோடு பிடுங்கி அழித்து வருகின்றனர். இதனை பார்க்கும் அப்பகுதியில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் பனை மரங்களை வெட்டி அழிக்கும் நபர்களுக்கு ஆதரவாக உள்ளனர் என பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். இந்த நிலையில் மரக்காணம் அருகே கந்தாடு ஊராட்சிக்குட்பட்ட முதலியார்பேட்டை பகுதியில் சாலையோரம் மற்றும் தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் இருந்த சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனை மரங்களை வேரோடு பிடுங்கி அழித்து வருகின்றனர். இது பற்றி அப்பகுதி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகளோ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாக குறை கூறுகின்றனர். எனவே பாதுகாக்கப்பட்ட பனை மரங்களை அழித்து வரும் நபர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள், விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டிவனத்தில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த சென்னை வாலிபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேம்பூண்டி கிராமத்தில் போதை மாத்திரைகள் விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வெள்ளிமேடுபேட்டை காவல்துறையினர் அப்பகுதியில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடம் 390 போதை மாத்திரைகள், 300 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த நபர் சென்னை ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பொய்யாது மகன் சாமுவேல் என தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் சாமுவேல் கூட்டாளியான சென்னை ஜமீன் பல்லாவரம் குளத்துமேட்டை சேர்ந்த காளிதாஸ் மகன் ஆனந்தகுமரன் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவ அமைப்பினர் காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்ததால் பரபரப்பு. கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை, சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை துவக்கம். பராமரிப்பின்றி பனிமலையில் பேருந்துகள், பிஆர்டிசியை சீரமைக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.